வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே ஃப்ரம் ஆல்ஃபா ஆட்டோமொபைல்ஸ். இப்போது நம்மளோட ஆட்டோமொபைல்ஸ் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் புதுசாக நம்ம லாட் இறக்கியிருக்கோம். அந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸாக பார்ப்போம். ஓகேங்களா, என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல். இது ஃபர்ஸ்ட் மாடல். ஓகேங்களா, இதில் நமக்கு எல்லோ அண்ட் ப்ளூ இந்த ரெண்டு வெரைட்டிஸில் பல்பு இது ப்ளூ கலர், நம்மளோட டிஆர்எல் கனெக்ட் பண்ணுறது. இது எல்லோ இண்டிகேட்டர். ஓகேங்களா, நீங்கள் லெஃப்ட்டில் லெஃப்டில் எரியும், ரைட்டில் ரைட்டில் எரியும். ஓகேங்களா, ஓகே. அடுத்த இண்டிகேட்டர் பார்க்கலாம், ஃபேன்சி இண்டிகேட்டர். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ரெட் டாட், அதாவது எல்லோ டாட் அடிக்குது. ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லோ டாட் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இது பாயிண்டில் லென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கிளியராகவே லாங் வைடாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகேங்களா. இதில் எல்லோ அண்ட் ரெட்டு. நம்ம எல்லோ கலர் இண்டிகேட்டர் லைனில் கொடுக்கணும். ரெட் கலர் லைனை பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஆர்எல்ல கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போது இண்டிகேட்டர் எரியும் போது எல்லோ கலர் விட்டு விட்டு எரியும், ரெட் கலர் ஸ்டாண்டர்டாக எரியும். ஓகேங்களா, இது ரன்னிங் டிஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் இண்டிகேட்டர். அதாவது இது பேக் சைட்லேயும் தெரியும், ஃப்ரண்ட்லேயும் தெரியும். நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. என்ன பாருங்க, இது ஃப்ரண்ட்டு. அப்படியே பேக்கில் திருப்பினீங்கன்னா பேக்லேயும் உங்களுக்கு விஷயம் கிளியராக தெரியும். ஓகேங்களா, டபுள் சைடுமே ப்ளூ ஆகும் இந்த இண்டிகேட்டர். ஓகே, ஓகேங்களா. இப்போ நான் ரெண்டு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தட் தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நார்மலாக நம்ம இண்டிகேட்டர்ஸ் வண்டியில் எப்படி மாட்டோமோ அதிலே நம்ம மாடிஃபை பண்ணி மாட்டிக்கலாம். ஓகேங்க, எல்லாமே த்ரெட் டைப் தான். சரிங்களா, ஸோ அதனால் நோ டென்ஷன். இது பைப் டைப் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான். நீங்கள் எந்த வண்டிக்கு வேணாலும் மாடிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஈவன் தோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பெரிய வண்டிக்கு தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ப்ளெண்டருக்கே இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் மாடிஃபை பண்ணி மாட்டலாம். சரிங்களா, இதுவும் அதே மாதிரி தான், டபுள் கலர். ஓகேங்களா, டிஆர்எல் பாருங்கள். டிஆர்எல் ப்ளூ கலரு, இண்டிகேட்டர் எல்லோ கலர். இது எல்லாமே ரன்னிங் டைப் எல்இடி இண்டிகேட்டர்ஸ்.
ஓகேங்களா. இந்த இண்டிகேட்டர்லாம் போட்டிங்கன்னா வண்டி வந்து மாசாக இருக்கும். அடுத்த டைப் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இண்டிகேட்டர் பாருங்க, இது வந்து ட்ரிபிள் கலர். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகேங்களா. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டில் வந்து டிஆர்எல் வந்து சூப்பராக எரியும். நைட்டில் வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்து கிளியராக இருக்கும். டிஆர்எல்லில் ரெட் ப்ளஸ் எல்லோ சூப்பராக எடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ரெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைல்டாக பிளிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்க்கலாம். ஓகேங்களா. இதுவும் ரன்னிங் டிஆர்எல் தான். சென்ட்ரலில் எல்லோ, சென்ட்ரலில் ப்ளூ, அவுட்டில் வந்து எல்லோ, ரன்னிங் டிஆர்எல். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் வந்து பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்கள் வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இதை மாடிஃபை பண்ண மாதிரி தெரியாது. பட் அந்த இண்டிகேட்டர் நீங்கள் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அதில் இருக்கிற அந்த ட்யூன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாக தெரியும். சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கலர் மட்டும்தான். ஓகேங்களா. இது நீங்கள் உங்கள் வண்டியோட ஃப்ளாஷ் லைட்டில் கனெக்ட் பண்ணிட்டா இந்த எல்லோ கலர் வந்து விட்டு விட்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த எல்லோ ப்ளஸ் ரெட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். சரிங்களா. ராயல் என்ஃபீல்டு டைப்பில் வர இண்டிகேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நமக்கு ரெட் கலரில் எரியும். ஓகேங்களா. இது வந்து டிஆர்எல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங்கில் இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் எரியும். ஓகேங்களா. ரன்னிங்கில் இந்த மாதிரி எல்லோ கலரும், உங்களுக்கு டிஆர்எல் வந்து இந்த மாதிரி ரெட் கலரும் எரியும். ஓகேங்களா. இதில் வந்து சிங்கிள் ஏரியாவில் வந்து டபுள் லைட் இருக்குது. அதனால் உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் அப்படி தெரியுது. இப்போ கிளியராக பாருங்கள். இது வந்து டிஆர்எல். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர். ஓகேங்களா. இந்த பக்கம் டிஆர்எல், அந்த பக்கம் வந்து இண்டிகேட்டர். இது ரெண்டுமே வந்து ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். ஓகேங்களா. இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து டிஆர்எல். ஓகேங்களா. இண்டிகேட்டர் எரியும் போது உங்களுக்கு டிஆர்எல் எரியாது. இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டிஆர்எல் வந்து எரியும். சரிங்களா. ஓஎம் ஐட்டம் தான். ஓகேங்களா. எஸ்டியோட இண்டிகேட்டரு. எஸ்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த இண்டிகேட்டரை பற்றி தெரியும். ஓகேங்களா. யாராருக்கும் எஸ்டி இண்டிகேட்டர் வேணாலும் கிடைக்கலையோ நீங்கள் நம்மக்கிட்ட வந்தால் இந்த எஸ்டி இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. மாடிஃபை பண்ண எல்லா பைக்குக்குமே இந்த எஸ்டி இண்டிகேட்டர் வந்து பொருந்தும். ரொம்ப வந்து ரகடாக இருக்கும். இண்டிகேட்டர் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரிஜினல் தான், ஓஎம் தான். ஓகேங்களா. இந்த பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட யமகா ஆர்எக்ஸ் சீரீஸோட இண்டிகேட்டர். ஓகேங்களா. இதுவும் வந்து ஒரிஜினல் தான். ஓகேங்களா. RX 100, RX 135 எல்லாத்துக்குமே வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரிஜினல் தான். ஓகேங்களா. ஓகே கைஸ், இதோட நம்மளோட இண்டிகேட்டர்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது.
ஓகேங்களா. எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் வேணும், என்கிட்ட இல்லாத மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வித்தின் என் வீக்குக்குள்ளே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம். ஓகேங்களா. எல்லா இண்டிகேட்டர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக வந்து 250 ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 320 வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த சிங்கிள் கலரில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து 250. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டிஆர்எல் மல்டி கலர்ஸ் இருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300 + 350. ஓகேங்களா. இந்த 3 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. சாரி, 300 + 320. இந்த 3 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்மக்கிட்ட எல்லா இண்டிகேட்டர்ஸுமே இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் நேராக வந்தீங்க, உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு எந்த இண்டிகேட்டர் சூட் ஆகுமோ அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். இங்கே நம்மளே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து லேபர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். இண்டிகேட்டர் வந்து 320 rupees அப்படின்னா உங்களோட வண்டிக்கு ஏற்ற மாதிரி லேபர் வந்து ஆகும். இப்போ ரியர் இண்டிகேட்டர் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ரியர் இண்டிகேட்டருக்கு வந்து நமக்கு வேலை அதிகமாக இருக்காது, ஸோ கம்மியாக தான் ஆகும். ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் வந்து ஒரு சில வண்டியில் வந்து இண்டிகேட்டர் அவுட்டர்லேயே இருக்கும், அது கம்மியாக தான் ஆகும். ஒரு சில இண்டிகேட்டர் வந்து டூமெல்லாம் கழட்டி போடுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து சர்வீஸ் சார்ஜ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா காசஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. வந்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்து நம்ம கடைக்கு வாங்க வரீங்க, திங்ஸ் வாங்க வரீங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு 5 to 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.